புதுக்கோட்டை ராதாவத்தில் பிளாமரம் இல்லைன்னு யார்கிட்ட கேட்க வேண்டியிருக்குன்னு சங்கராச்சாரியார்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு அதிசயம். அதோடு விட்டாரா, வருஷப்பருப்பை நீங்கள் போயிருந்தா வருஷப்பருப்பு அதுமா இங்கே வந்துட்டு ஆற்றுல எல்லாம் பண்ணவே இல்லையோ அப்படின்னு. இந்த நாள்கிழமையில் லேடிஸ்லாம் வந்தாக்க தங்கிட்ட வந்தால் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேட்பா. கொஞ்சம் கெட்டிக்காரவாளாக இருந்தால் ஜாக்கிரதையாக பெல் சொல்லிப்பா. இங்கே சான்ஸ்கிரிட் காலேஜில் இருக்கா கார்த்திகை தீபம். தீபம் அப்படின்னா சாயந்தரம் மடம் முழுக்கலும் கூட்டமாக இருக்குது. உமநாட்டியில் கூட்டம். சந்தியா காலத்தில் அத்தனை பேரும் வந்து பெரியவாளை படத்தில் தீபம் ஏற்றுறது பார்க்கணுன்னு வந்திருக்கா. எல்லாம் கூட்டமான கூட்டம் எல்லாம் முடிஞ்சது. ராத்திரி இவர் தானே உபன்யாசம் இருந்தார் இல்லையா, உபன்யாசம் ராத்திரி இந்த இன்னைக்கு கார்த்திகை தீபம் புண்ணிய நாள். சாயந்தரம் பார்த்தேன் மடம் கொள்ளாத எல்லா பொன்னாட்டிகளும் இங்கே இருந்தால். ஆனால் என்னென்ன அத்தரும் ஆற்றுல விளக்கேற்றல போல் இருக்குது, எல்லாம் இங்கே வந்துடுத்துன்னு. எல்லோரும் மூஞ்சி பார்க்குறாரு. இதே என்ன அது, ஏதோ நம்மளாம் எல்லோரும் தரிசனத்துக்கு கொஞ்சம் வேணும் சந்தோஷமாக சொல்ல போகிறாருன்னா, எல்லோரும் நாளுங்கிழமையுமா எல்லா பொம்மநாட்டிகளையும் ஆற்றுல இருந்து விளக்கேற்றி வச்சு எல்லாம் பண்ணாத எல்லாம் இங்கே வந்து மடத்தில் வந்து நிறுத்து. சந்தியா காலத்தில் பொம்மநாட்டிகளை ஆற்ற விட்டு வெளியில் போகலாமா? ஆற்றுல இருந்து ஒரு விளக்கேற்றி ஸ்லோகம் சொல்லி எதாவது பண்ண மாட்டாளோ? இதுவும் நாளுங்கிழமையுமா எல்லாத்தையும் போட்டபடி போட்டா இங்கே வந்துட்டா. அப்படி இப்படின்னு ஆரம்பித்தாரோ இல்லையோ, மாதவ பெருமாள் கோயில் முத்து மாமின்னு அந்த மாமியை சொன்னான். ஏன்னா மறுநாள்லேருந்து விளக்கேற்றுறதுக்கு ஒரு பொம்மநாட்டியை காணும்ல. எல்லாம் பயந்துட்டு போகணும்னு இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தில் பார்க்கறதுலையும் அப்படி இல்லாமல் பாப்பா. இப்போ கேட்குறா வருஷப்பருப்பு வந்துட்டு இல்லை எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன். வருஷப்பருப்புக்கு என்ன நாள் முழுக்கில் என்னென்ன பண்ணுமா, கார்த்தாலையும் என்னெல்லாம் பண்ண வருஷப்பருப்புக்கு அப்படின்னு. ஐயோ சுவாமியில ஏதோ பண்ணுறோம் ஆற்றுல. இல்லை என்னென்ன சொல்லு அப்படின்னா, பாயசம் வைப்பேன். பாயசம் வச்சேன். அப்புறம் என்ன வடை தட்டுவோம். ஒன்று போலி உண்டோ உங்கள் ஆற்றுல? நீங்கள் உண்டு போலி தட்டணும். எல்லாத்தையும் சொன்னால் இதை பண்ணுங்க. ஆமாம் இத்தனை சொன்னேன் வருஷப்பருப்புக்குன்னு விசேஷமாக இருக்குது, அதை பண்ண மாட்டியோ அப்படின்னா. என்ன அப்படின்னு, வேப்பம்பூ பச்சடி அதை சொல்லலையே அப்படின்னா. உடனே அந்த அம்மா அப்போ பண்ணுற வழக்கம்தான், ஆனால் இப்போ குழந்தைலாம் அது வரை கசக்கிறது தங்கவே மாட்டேங்கிறது, பண்ணினா அப்படியே கிடக்கு அப்படின்னு. அப்படியா, அது கசக்காத பண்ணணும், பண்ணினா குடிக்கும் அப்படின்னு. அப்புறம் நீ எப்படி பண்ணுவ வேப்பம்பூ பச்சடி அப்படின்னா. உடனே அந்த அம்மா ஏதோ ரெசிபி சொன்னா. உடனே சொல்கிறா, வேப்பம்பூ பச்சடி எப்படி திரும்ப பண்ணணும்ட்டு அந்த வேப்பம்பூவை என்னென்னா வறுத்துட்டு அதில் புளியை கரைச்சி விட்டு வெல்லத்தை போட்டு கடைசியில் இறக்கிறதே கொஞ்சம் நெய்யும் விட்டு கொஞ்சம் தேனையும் விட்டு இத்தனையும் பண்ணோம் அப்படின்னா. இது நல்லா இருக்குது. இப்படி பண்ணினேன்னு வச்சுக்கோ, ஒத்துரும் மீறாது எல்லாம் குடிச்சிடும் இப்படின்னு ஒன்று வேப்பம்பூ பச்சடிக்கு எல்லாம் இவர் எல்லாம் சொல்லி கொடுத்தார். சொல்லி உனக்கு இன்னொன்று தெரியுமோ, இது வந்து பெரிய பஞ்சாமிர்தம், இது ரொம்ப விசேஷம், வசிய மருந்து, அது தெரியுமா உனக்கு? இது வேப்பம்பூ பச்சடி வசிய மருந்தா? அது பண்ணோன்னாலே எல்லோரும் ஓடுறா விட்டு. அப்புறம் சொல்றா, இந்த 5 சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம், இது வசிய மருந்து. அப்படி இருக்கிற இந்த வசிய மருந்து அவசியம் அன்றைக்கி வருஷப்பருப்பு அன்றைக்கி பண்ணி எல்லாருக்கும் மடத்தில் இன்றைக்கி என்ன பண்ணோன்னு இந்த வேப்பம் பச்சடி அன்றைக்கி தீர்த்தம் கொடுக்குறாப்புல எல்லாருக்கும் உதிரணியில் கொடுப்பா. அதுவும் வெள்ளி கிண்ணத்தில் வச்சுட்டு வெள்ளி உதிரணியால் வெள்ளி பேலில் வச்சுன்னு பெரியவாளே எல்லாருக்கும் கொடுப்பா. நீ மடத்தில் பார்த்துருக்கியோ கொடுக்குற வழக்கம், கொடுக்கணும். இது இந்த அத்தனையும் சேரணும், சேர்ந்து எல்லோரும் கொடுக்கணும். கொடுத்தா அது வசியம் மருந்து. அப்படி இருந்தால் எல்லோரும் பிரியமாக இருப்பாள் நம்மள்கிட்ட. வசியம் மருந்து வச்சா என்ன பண்ணுவா, எல்லோரும் நம்மள்கிட்ட பிரியமாக இருப்பா, அவ்வளோதானே. அப்படிலாம் இந்த அம்மாவுக்கு எல்லாம் வேப்பம்பூ பச்சடி கிளாஸு வருஷப்பருப்புக்கு. உடனே அப்புறம் சொல்கிறா, ஆமாம் அப்படி இந்த வசிய மருந்தாருக்கு இந்த வேப்பம்பூ பச்சடி பண்ணி முதல்ல யாரும் கொடுக்கணும் அப்படின்னு. என்ன சொல்லுவோம், அந்த அம்மா பெஷா இருந்தால் இதெல்லாம் ஒரு வழியாக அவரே முடிக்கட்டும். அண்ணே அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா அவளைன்னா முதல்ல விஷயம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா
அப்புறம் கேட்பானே அவன் நம்ம கைக்குள்ளே வந்துட்டான்ல, கேட்டதெல்லாம் கொடுத்துருவோவோ வரோம். அதனால் அம்பாளுக்கு முதல்ல நைவேத்தியம் பண்ணி அவளை அவசியம் பண்ணிக்கணும். அடுத்தது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவன் ஒன்றும் பேசவே இல்லை, வரிசையாக சொல்லிட்டோம். அடுத்தது ஆண்டையானுக்கு கொடுக்கணும் அப்படிங்க. ஏன்னு அவனை வசியம் பண்ணிக்கணும். அப்புறம் அம்பாள் எல்லாத்தையும் கொடுத்தாள்னா இவன் ஆண்டையன் கொடுக்கணுண்டு இதுங்கப்படாது, எதை கேட்டாலும் தலையாட்டணுமே உனக்கு, அதனால் ரெண்டாவது ஆண்டையானுக்கு கொடுத்து வசியம் பண்ணிக்கணும். மூணாவது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பேர் சொல்லுங்க, வேலைக்காரிக்கு கொடுக்கணும் அப்படின்னா. சிரிப்பு வந்துடுத்து நமக்கு, இவரா சாமியார் வேலைக்காரிக்கு கொடுக்கணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அப்போ தான் அவன் என்ன பார்த்து போட்டாலும் மூஞ்சியை தூக்காத வேலை செய்வோம். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ போடுறதெல்லாம் என்ன மாதிரி இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டுனேருந்தா நமக்கு தகராறு வந்துடும். அதனால் வேலைக்காரி கொடுக்கணும் அப்படின்னா. போகாதா ஒன்னே சரா ஒரு பொம்மநாட்டிக்கு கேட்ட வரலாம் கொடுக்கறதுக்கு அம்பாள் வசியமாகி எதை சொன்னாலும் தலையாட்டுறதுக்கு ஒரு ஆண்டையானும் கிடச்சி எத்தனை செஞ்சாலும் மூஞ்சியை தூக்காத ஒரு வேலைக்காரியும் கிடச்சிட்டா அதை விட ஒரு பொம்மநாட்டிக்கு என்ன வேணும்? இந்த அம்மா சிரிக்க அதுக்காக தான் சொன்னேன். அதனால் இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து வேப்பம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? பண்ணுவோம்மா, தானாவே பண்ணி நைவேத்தியம் வேணாலும் பண்ணலாம். நம்ம சொல்லுவோம், இவரு நம்ம வருஷப்பருப்பு வேப்பம்பு பச்சடின்னா நமக்கு பிடிக்காத ஐட்டத்தில் அதுதான் முதல்ல இருக்குது. அதோட மகாத்மியம், வேப்பம்பு பச்சடி மகாத்மியத்தை இப்படி 1 மணி நேரம் உபன்யாசம் பண்ணி போராட்டத்துக்கு அதை யாருக்கெல்லாம் கொடுக்கணும், என்னெல்லாம் பண்ணணுங்கிறது இத்தனையும் சொல்லி கொடுத்து எங்கே ஒரு சாமியார்கிட்ட தான் போய் கற்றுக்க வேண்டும். அப்படி பேசினே எடுத்து அப்புறம் இன்னொரு சமயம் ஏதோ புருஷாலாம் இருந்தாலாம், பெரியவா கேட்டாலாம், இல்லை இங்கே இருக்கிற புருஷாலில் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும் அப்படின்னு. சமைக்க தெரியும்னோன்னா அதில் யாரோ 2-3 பேர் கையை தூக்கியிருக்கா, எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அப்படின்னு. பா இத்தனை பேருக்கு தெரியுமா இங்கே சமைக்க அப்படின்னு. உடனே உனக்கு எப்படி சமைக்க கற்றுண்ட, எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை அவள் ஆற்றுல இல்லாத போதெல்லாம் ஏதோ கற்றுண்டு பழக்கம். அப்படியா அப்படின்ட்டு. சரி இத்தனை ஆம்பளை சமைக்க தெரியுங்க, சாம்பார் எப்படி அது சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஒருத்தட்ட கேட்ட, நீ முதல்ல சொல்லு சாம்பார் நீ எப்படி வைப்ப. அவர் உடனே புளியை கரைச்சி விடுவேன், பொடியை போடுவேன், உப்பு போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். 5 நிமிஷம் கொதிக்க விட்டு பருப்பை கொட்டி இறக்கினா சாம்பார் ரெடி அப்படின்னு. சரி நீ சொல்லு அப்படின்னு. உடனே அடுத்தவர் சொன்னார், இது என்னென்னா ஒரே கேள்வியை 10 பேர் பதில் சொல்கிறது ஒரே மாதிரி பதில் சொன்னாக்க நல்லா இருக்காது, காப்பி அடித்தோன்னு தோணும். அதனால் அவர் என்ன பண்ணால் கொஞ்சம் மாற்றிட்டார். முதல்ல பருப்பை வேக வச்சுட்டு அப்புறம் புளியை கரைச்சிட்டு அப்படின்னு. இதே சாமான் தான், ஆனால் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவர் ப்ரெசன்ட் பண்ணார். ஓகே சரி நீ சொல்லு அப்படின்னு. உடனே மூணாவது அவர் தின் சார், இவா 2 பேரும் சொன்னதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவர் சொன்னார். இல்லைன்னு சொன்னோடனே 4 பேர்ட்டையும் கேட்டுட்டும், பாரு எல்லோரும் இவ்வளோ ஞானிகளாக இருக்காளே. உடனே எல்லா மாமாவுக்கும் கொஞ்சம் அப்படி தலை நிமிந்துடுத்து. பாரு ஒரு சாம்பார் வைக்க தெரிஞ்சாலே ஞானி ஆகிட்டோம் பாரு நம்ம. இந்த அம்மாவுக்கு சிரிப்பு வந்துடுத்து. ஐயோ இதுகள் லூசுகளும் ஏதோ பாரு அவர் தான் கிண்டல் பண்ணுறார், எதுக்காக ஞானியை எடுத்து. உடனே சொல்கிறா, பாரு எல்லோரும் சாம்பார் வைக்க சொல்கிறா, எல்லோரும் என்ன சொன்னால் ஒத்துருக்கான்னு தான்கிறதே இல்லை பற்றியோ. என்ன வேடிக்கை என்ன ஆகிடுத்து, 4 பேர் சாம்பாருக்கு ரெசிபி சொல்லிக்க, ஒருத்தரானு தான் போடுறத பற்றியே சொல்லலை. ஒரு பறையங்காயை வெட்டி போடுவோம், பூசணிக்காயை வெட்டி போடுவோம், ஒத்துரும் சொல்லலை. எல்லோரும் புளியை ஊற்றுவோம், கண்மையத்தை ஊற்றுவோம், இதே தான் சொன்னாலே வெளியே அதில் ஒரு தான் போடணுங்கிறத சொல்லலையாம். அதனால தான்கிற அகம்பாவம் இல்லைன்னா ஞானி தானே. ஒத்தனுக்கான தான் இருக்கோ பற்றியோ, ஆமாம் இல்லை அப்போ ஞானி தானே. எல்லாம் மூஞ்சி தான் போட்டு வழிஞ்சிச்சு. இவர்கிட்ட போய் தானே சொல்லுவாள் மாட்டிப்பாளம். அங்கே போய் தெரியாதுன்னு கையால் கொடுக்க தெரியும். கணபதி என்ன சொல்லுவார், இவர்கிட்ட தானே தெரியும்னாலும் வாயை கொடுத்து மாட்டின்னு விடுவோம், சரி தெரியாதுன்னாலும் மாட்டின்னு விடுவோம். தெரியாதா அப்போ வேண்டாம் போ அப்படின்ட்டு போயிடுவா பிசாத. இதுவரை ஏதோ பெருசாக சொல்ல போகிறாராக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா
சொல்றன்னு ஒரு சமயம் காலை வாரிடுவார். இப்படி இவர் பாம்புன்னு தாண்ட முடியாது, பழுதுன்னு மதிக்க முடியாத ஒரு వ్యక్తి. இப்படி சாம்பாரை பற்றி இது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, செல்லமாப்பட்டி, இந்த செல்லமாப்பட்டியத்துக்கு தீபாவளி போது அம்பாள் வந்திருக்கா. சொன்ன உங்கள் அதுக்கு அம்பாள் வந்திருக்கா, நாளும் கிழமையுமா, அவளுக்கு என்ன கொடுக்க போகிற? நீ பாட்டி சொன்னா, நான் என்னத்தை கொடுக்குறது அம்பாளுக்கு, அவள் தான் எனக்கும் கொடுத்துட்டு போனோம். என்ன எல்லாம் கொடுக்க தான் வந்திருக்கா, இருந்தாலும் நம்ம பிரியத்துக்கு தான் பண்ண வேண்டாமா அப்படின்னு. என்ன சொல்கிறாளோ பண்ணுறேன் அப்படின்னு. தீபாவளி எதுவும் நாட்கிழமையில் வந்திருக்கா, நீ பண்ணி ஏதாவது பட்சணம் பண்ணி கூட நைவேத்தியம் பண்ணேன் அப்படின்னு. இனிமேல் வந்து இறங்கின அம்பாளை இனிமேல் சாமானை தேடி பட்சணம் பண்ணி எப்போ அம்பாள் கிளம்புறது? கூட இருக்கவெல்லாம் அவன் பாவம், அவளே ஏதோ கும்பிட்டு வச்சுன்னு ஏதோ சாப்பிட்டு சாப்பாடு திண்டாண்டுருக்கா, மோரம் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கா. அவன் என்ன பட்சணம் பண்ணுவாங்க? ஏன் அவெல்லாம் கெட்டிக்காரி, எல்லாம் பண்ணுவோம் அப்படி இப்படின்னா. சரி லேட்டாகும், சீக்கிரமாக பட்சணம் பண்ணால் என்ன பட்சணம் பண்ணலாம் சொல்லு அப்படின்னா. சீக்கிரமாக பட்சணம் பண்ணால் என்னத்தை சொல்கிறது? இம்மிடியட்டாக உடனே சொல்கிற ரவா உருண்டை அப்படின்னா. உனக்கு ஒன்று தெரியுமோ, இந்த ரவாயை போல் சமய சஞ்சீவி கிடையாது. அது பரமாத்மா மாதிரி எல்லாத்துக்கும் உபயோகப்படும். அது அதையே உப்பு போட்டு கிண்டினா உப்புமா, அதுலேயும் சர்க்கரையை போட்டாக்க கேசரி, அதையே பிடிச்சி வச்சாக்க உருண்டை. ஒன்றும் இல்லையா, கடைசியில் ஜுரம் வந்துடுத்தா அதுலேயே தண்ணியை ஊற்றினீங்கன்னா கஞ்சி. இது எதுக்கு வேணால் உபயோகப்படுத்திக்கலாம் பற்றியோ அப்படின்னு உடனே ரவா மகாத்மியம் வச்சுட்டு சீக்கிரமாக பிடிக்கிறது அதான். போய் ரவா உருண்டை பிடிச்சின்னு வரணும். கூட இருக்க வெள்ளம் சொன்னால் ரவா உருண்டை பிடிக்கிறது இவர் வேணால் சீக்கிரம்னு சொல்லலாம். இனிமேல் அதை வறுத்து இனிமேல் அரைச்சி பண்ண இந்த மாட்டை என்ன ஏதானு மிக்சியாக கிரைண்டராக என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. இதை பார்த்தா அவள் அப்படி தான் ஏதானு கூத்தடிப்பா. ஒன்று பண்ணா மடத்துலேருந்து ஏதோ ஒரு 10 ரவா ஒன்று எடுத்துன்னு வச்சிடலாம். பண்ணினத்தில் நீ ஒரு தட்டில் வச்சு நான் தான் பண்ணேன்னு சொல்லி என்ன கண்டா பிடிக்க முடியும்? பேராக எழுதியிருக்கு. இந்த அம்மா பார்த்தா இல்லை இல்லை அது அவ்வளோதான், நம்ம தடுக்கில் பூந்தா கோலத்தில் பூர்வார். வந்தது ரெடிமேடு 10 உருண்டை கொண்டு வச்சோன்னே இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டியே அப்படின்னு. அதுக்கு பின்ன எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அப்புறம் எடுத்து பார்த்துட்டு அப்படின்னு கையை வச்சு அழுத்தினான். இந்த தொட்டா பேசாத இருந்து பண்ணி சொல்கிறா, பிடிச்ச எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு. கூட இருக்கிற பரிந்துன்னு அந்த எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இப்போ தானே பண்ணிட்டு வர சொல்லியிருக்கா பண்ணா அப்படின்னா. உடனே அவள்கிட்ட சொல்கிறா, உனக்கு ஒன்று தெரியுமோ, இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சோன்னு தொட்டால் அளந்து போகும், ஊந்துடும். அது நாள்பட தான் கெட்டிப்படும். கையை வச்சு இது அமுக்கினா கூட மாட்டேங்கிறது, உடைய மாட்டேங்கிறதுன்னா ஒரு வாரமான ஆயிருக்காதோ இசு. இந்த பாட்டி சொல்லுவோம், இதை விட ஒரு பொம்மநாட்டிக்கு அவமானம் வேணுமோ? இந்த புதுசாக பட்சணம் பண்ணுறவாள்லாம் எதாவது பண்ணிப்பா. அதை பிடிச்சி வச்சுட்டு இந்த தட்டிலேருந்து அங்கே வைக்கிறது என்ன பிடிச்ச பெருமை. இப்படி வைக்க அப்படிக்குள்ளே இங்கேருந்து வைக்கிறத ஒன்று உடையும், அங்கேருந்து வைக்கிறத இன்னொன்று உடையும், கடைசியில் பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எல்லாம் தோடு. அது என்ன பண்ணுமான்னு பிடிச்சி வச்சுட்டு பிசாத வேணும் வந்துட்டு. அது நல்லா ஆறினத்துக்கு அப்புறம் தூக்கி வச்சாக்க பரவாயில்ல. அதுவும் இந்த பொறி உருண்டை பிடிக்கிறதே திண்டாட்டம். பெரியவா இருந்து பார்க்கணும் பொம்மநாட்டிகள் பொறி உருண்டை பிடிக்கிற அழக. இவர் 13 வயசுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு வந்தார். இவர் இனிமேல் உருண்டை பிடிச்சி அமைக்கி பார்த்துருக்காரா, பிடிச்சி வச்சோன்னு பார்த்தாரா, ஆறினத்துக்கு அப்புறம் பார்த்தாரா, இல்லை எதைத்தான் பார்த்துருக்கா, என்ன தான் பண்ணியிருக்கா. ஆனால் சொல்ல முடியும் அப்படின்னால் அதான் சர்வஜன் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. இப்படி இவளுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு ஒன்று கிடையாது. சரி இதெல்லாம் தான் தெரியுமா அப்படின்னு. இவரோட வேத சாஸ்திர புலமை எல்லாம் இனிமேல் ஒன்று சொல்ல வேண்டாம். எந்த வேதமாக இருக்கட்டும், எந்த சாஸ்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பெரிய வித்வான்கள்லாம் வந்திருக்கா. அவள்கிட்ட பேசினுக்கிட்டே சொல்கிறான், இந்த தீர்காயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னு யாரான நமஸ்காரம்னா ஆசீர்வாதம் பண்ணுவாள். ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு. ஓகே, என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல நீண்ட ஆயுளோட இரு. சௌமியன் அப்படின்னா ரொம்ப பிரியமானவனே அப்படின்னு அர்த்தம். இதான அர்த்தம் அப்படின்னா யாரோ அப்படி சொன்ன, அதான அர்த்தங்கிற அப்படின்னு. அப்புறம் சொல்கிறா, உனக்கு ஒன்று தெரியுமோ,
அந்த பஞ்சாங்கத்தில் திதி வார நட்சத்திர யோக கரணம்னு இருக்குது. அதில் நட்சத்திரம் 27 எல்லாருக்கும் தெரியும், திதி 15 எல்லாம் தெரியும். அதில் வாரம் 7, ஞாயிறு திங்கள் செவ்வாய். அதுக்கு இந்த வாரம் சோமவாரம், பௌமவாரம், சௌமிய வாரம்னு இருக்குது. அதில் என்ன அப்படின்னு ஆயுஷ்மான்னு ஒரு யோகம். நாம் ஏதோ அமிர்த யோகம் சித்த யோகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை. நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தா இந்த 5 போட்டுக்கணும். ஆயுஷ்மான்கிற யோகம் அது என்ன பண்ணணும்னா சௌமிய வாரம் அப்படின்னு புதன்கிழமைக்கு பேர். பவ கரணம் அப்படி பவம்னு ஒரு கரணம். இதெல்லாம் என்னன்னா இந்த புதன்கிழமையில் இந்த ஆயுஷ்மான் யோகம் பவகரணம் இதெல்லாம் சேர்ந்ததுனால் இருக்கிறதுலே ரொம்ப பவித்திரமான நாள், ரொம்ப சிறந்த நாள். இது ரொம்ப ரேர் சேர்றது. சேர்ந்துடுதுன்னா அவ்வளோதான். அன்றைக்கி எந்த நல்ல காரியம் வேணால் பண்ணலாம். அப்படி ஒரு ரொம்ப விசேஷமாக இருக்குமா. அதை மாதிரி இப்படி ரொம்ப ரேராக இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய பெருமையாக இருக்கட்டும் குழந்தை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறவாள். அதுக்காக தீர்காயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னு சொல்ல வழக்கம். இப்போ வித்வான்களுக்கெல்லாம் இப்போ தீர்காயுஷ்மான் பவ சௌமியாங்கிறதுக்கு நம்ம சம்ஸ்கிருத கிரந்தத்தை வச்சுன்னு சொன்னதுக்கும் அர்த்தத்துக்கும் இதோட இன்டர்பிரிட்டேஷனுக்கும் எப்படி இருக்குது. அதேமாரி சார்தத்தை பற்றி பேசுவோம். இந்த சார்தத்தில் எதெல்லாம் விசேஷம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு அதில் வமனம் சேத பற்படம் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லியிருக்கு. குதப காலத்தில் அந்த காலத்தில் பால், தேன், ஸ்வேத பற்படம், வெண்பட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன இது தௌஹித்யம் சொல்லியிருக்கு. அதை தௌஹித்திரன்னு வச்சுனுட்டா, அதாவது பொன் வைத்து பேரன் அப்படின்னு. பொன் வைத்து பேரன் என்ன பண்ணுறது? சாத்தியத்தில் பரமார சொல்கிறதா இல்லை வேறு எதானு காரியம் செய்ய சொல்கிறதா? அது என்ன? அதுக்கப்புறம் சொல்கிறான் தௌஹித்யம்னா அப்படி ஏதோ அர்த்தம் பண்ணின்னு இருக்கா. பொண்ணு வைத்து பேருன்னா அது இல்லை. தௌஹித்யம் அப்படின்னா இப்போ காண்டாமிருகங்கிறமே இந்த அனிமல்ஸில் ஒன்று. அந்த காண்டாமிருகத்துக்கு இப்படி முன்னால் ஒத்த கொம்பு இருக்கும். அந்த கொம்பு ரொம்ப விசேஷமாக. அதில் என்ன பண்ணணும்னா அதை ஒரு பாத்திரமாக யூஸ் பண்ணணுமா. இந்த பாத்திரம் ரொம்ப விசேஷம். காண்டாமிருக கொம்பு பாத்திரம். ஏன்னா காண்டாமிருக கொம்பு பாத்திரம்னா என்னது பண்ணுறது? அப்புறம் சொல்கிறான் அதை ஒரு கரண்டி மாதிரி வச்சுட்டு பிதர்களுக்கு பரமாரத்தை அதுவால் எடுத்து பரமாறின்னா இதெல்லாம் பிதர்களுக்கு ரொம்ப பிரீத்தின்னு சொல்கிறது. அதைத்தான் தௌஹித்யம். இது நிஜமாகவே எல்லா வித்வான்களும் அசந்து போயிட்டான். உலகமே தௌஹித்தன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கிறது என்ன? பெரியவாஸ்வரர் அர்த்தம் என்ன? இப்படி சாஸ்திரங்களில் புராண இதிகாசங்களில் கேட்கவே வேண்டாம். ஒரு சுந்தரகாண்டம் பிரவச்சனத்தில் எக்ஸ்பர்ட் அவர் வந்து 100வது சுந்தரகாண்ட பிரவச்சனம் நடக்க போகிறது. பெரியவானங்கம்னு பத்திரிகையை வச்சார். பத்திரிகையை படித்தா பெரியவா படிக்கிறது கேட்க வேண்டாம். ஒரு பேப்பர் எடுத்தால் திருப்பி பிரமாதமாக படிப்பா. கூட வெள்ளம் பெரிய போகிறோம் பரீட்சைக்கு படித்தது. நீங்கள் இது படிச்சுட்டு இப்படி வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் பார்த்தாரேனே. அது இத்தனை நேரம் படித்தாரா இல்லை வேறு என்ன பண்ணார்? என்ன பண்ண போகிறேன்னா பத்திரிகையில் எழுதியிருக்கேன். எதுக்கு இந்த கிண்டல்னா தான் கும்போணம் குசும்போங்கிறது. இத்தனை நேரம் பேப்பரையும் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு ஏன் கேட்டான்னு வேறு ஒன்றும் இல்லை. அதில் சோ அண்ட் சோ பிரவச்சன திலகம் ஆஹா ஊஹு எல்லாம் போட்டிருக்கு. பக்தி பிரச்சாரம் மணி அப்படின்னு பெருசாக போட்டு கணேஸ்வரமான இத்தனாம் பெருசுக்கு போட்டிருக்கு. சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது அதை விட சின்ன லெட்டரில் ஃபாண்டில் போட்டிருக்கா பத்திரிகையில். அதுக்காக இந்த கிண்டல். என்ன தான் படித்தாலும் உன் பேர் தான் தெரியுறதே வழி விஷயம் தெரிய மாட்டேங்கிறது. அவர் வித்வான் இல்லையா, புரிஞ்சுட மாட்டாரா? அது 10 வச்சாலே புரிஞ்சுக்கணும். அதாவது வேறு என்ன ஒரு நல்ல விஷயம் ஒரு பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு அங்கே முக்கியம்? இண்டிவிஜுவலுக்கா ஒருத்தர் பண்ணுறதுனால ஒரு இண்டிவிஜுவல் சொல்கிறதுனால ராமாயணத்துக்கு பெருமையா பாகவதத்துக்கு பெருமையா? இல்லை. பாகவதம் சொல்கிறதுனால வேணால் அவருக்கு பெருமை வரலாமே வழிய இவரால் அவருக்கு ஒன்றும் பெருமை தேவையில்லை. சூரியனுக்கு தானே வெளிச்சம் போட்டால் காமிக்கணும். சூரிய வெளிச்சத்தில் நம்ம நின்னோன்னா நம்ம இருக்கிறது தான் தெரியும். அதனால் எதுக்கு முக்கியம், எது உயர்வு, எது அதுக்கு கீழே இருக்கிறது, எதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ஒரு அந்த இங்கிதம் தெரியணும், விவஸ்தை தெரியணும். அதுக்காக இப்படி
அப்புறம் சொல்கிறா, அப்போது 100வது பண்ண போகிற, 99 தரம் பண்ணியிருப்பேன் அப்படின்னா பின்ன 99 பண்ணால் 100 வருமா? இல்லை, எதுக்காக கேட்டேன்னா, இந்த சுந்தரகாண்டத்தில் அசோகவனத்தில் போய் ஆஞ்சநேயை தேடி நடுவுலையே சீதையை, ஆமாம் அதான சுந்தரகாண்டம், அதில் எந்த மரத்துலேருந்து பார்த்தார் சீதையை பார்த்தார் அப்படின்னு இவர் உடனே பதில் சொன்னேன், நல்ல கேள்வியாக இருக்குது, சிம்சுபாவ விருட்சத்தில் அப்படின்னு. நாம் அசோகவனம்னு கேட்டதுனால ஏதோ அசோக மரத்துலேருந்து பார்த்தானே ஏதானும் உளராத இருக்கணுமே. அதுக்காக வால்மீகி என்ன பண்ணிட்டார், முன்னாலேயே வர்ணிச்சுட்டார், அந்த மரத்தில் என்னென்ன மரம்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குங்கிறது எல்லாத்தையும் வர்ணிச்சிருக்கார். இந்த சிம்சுபாகுங்கிற விருட்சத்துலேருந்து சீதையை பார்த்தார் அப்படின்னு. சரி, உடனே அடுத்த கேள்வி, ஏன் அவர் அதுலேருந்து பார்த்தாருன்னு, அதில் உட்காந்து ஏன் பார்த்தேன்னு, அதில் உட்காந்து ஏன் பார்த்தேன்னா என்ன பதில் சொல்கிறது? ஆஞ்சநேயர் அசோகவனத்தில் சிம்சுபாவுலேருந்து ஏன் சீதையை பார்த்தார்னா என்ன பதில் சொல்கிறது? ஏதோ போனார், அந்த மரத்தில் உட்காண்டார், பார்த்துட்டார், அவ்வளோதான், சரியாக போச்சு. இது இல்லை, நான் ஏன் அதுலேருந்துன்னா என்ன காரணம் சொல்கிறது அப்படின்னு எதுக்காக கேட்குறேன்னா, இது யாரானும் சாதாரண மரத்துக்கு மரம் தாவித்து கிடத்தாவித்து எதேச்சியாக பார்த்து அப்படின்னு என்ன போட்டார், எதேச்சியாக பார்த்துட்டாருன்னு போட்டிருக்கார். சாதாரண குரங்காக இருந்தால் எதேச்சியாக பார்த்துதுங்கலாம். கரண பண்டிதன் இருக்கிறதுலேயும் மகா கெட்டிக்காரர். அப்படி ஒரு காரியம் பண்ணால் அதுக்கு ஏதோ ரீசன் இருக்காதோ, ஏதோ காரணம் இருக்காதோ? நல்ல விஷயந்தான், ஆமாம் இருக்கும், அதான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு. அதுதான் புரியல. உடனே சொல்கிறா, ராவணனும் அவ்வளவு கெடுபிடி பண்ணியிருக்கான், பஞ்சபூதங்களும் அவனோட கண்ட்ரோலில் வச்சுருந்தான், அதுவும் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு சாமானை எடுத்துன்னு வந்து வச்சுருக்கான்னா அது எவ்வளவு சேஃப்டி வச்சுருப்பாத பண்ணியிருப்பேன். அப்படி இருக்கிற இடத்துல போய் ஒருத்தர் உள்ளுக்குள்ளே பூந்து துப்பு துளக்கணும்னா அவன் எப்பேற்பட்ட கெட்டிக்காரனாக இருக்கணும். இப்பேற்பட்ட கெட்டிக்காரனு கண்ணில் மண்ணை தூவிட்டு ஒரு காரியம் பண்ணணும்னா அவன் எப்பேற்பட்ட கெட்டிக்காரனாக இருக்கணும். அப்படி போய் ஆஞ்சநேயர் பண்ணுறதோடு இல்லை, அங்கே போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு ராமர்கிட்ட வந்து சொல்கிறத விட முக்கியம் என்னென்ன, இவர் அங்கே போயிட்டு உயிரோடு வெளியில் வரணும் தப்பிச்சு. ஏன்னா அவ்வளவு கஷ்டம் இவனோட இந்த கெடுபிடியிலேருந்து தப்பிச்சுட்டு வெளியில் வர்றதுங்கிறது. அப்படி ஒரு காரியம் அவர் பண்ணுறான்னா எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் பார்த்தாராம், நம்ம ஏதாவது மரத்தில் உட்காந்து பார்க்கறது கூட அசதிபதியாக அந்த பார்த்துட்டாள்னா அவ்வளோதான் க்ளோஸு. அதனால் சீதையை பார்த்து அவளுக்கு முதல்ல தெரிவிக்கணுமே, கவலைப்படாதீங்கோ வந்துட்டே இருக்கிறது, இவள்கிட்ட விஷயம் கன்வே பண்ணோம், அதுக்கப்புறம் இவ சொல்கிற விஷயத்தை அங்கே கொண்டு அவர்கிட்ட பண்ணோம். இப்படி 2 பேர்ட்டையும் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் 2 பேரும் உயிரோடு இருப்பா, இல்லைன்னா க்ளோஸ் 2 பேரும். இவ்வளோ ஒரு டஃப்பான காரியத்தை ஆஞ்சநேயர் எடுத்துன்னு பண்ணுறாருன்னா எப்பேற்பட்டவராக இருக்கணும். இவ்வளோ சிரமம் இருக்கிறதுனால பார்த்தாராம், சீதையோட மட்டும் விஷயத்தை சொல்லணும், ஆனால் மற்றவாளுக்கும் தெரியக்கூடாது. அதுக்காக பார்த்தார். இதில் முதல்ல ஆளை கண்டுபிடிக்காத இருக்கணும்னா, நீ பச்சைவந்தின்னு கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னா, இந்த பச்சைவந்திக்கு என்ன சேஃப்டி அப்படின்னு, எந்த மரத்தில் போய் எங்கே உட்காருதோ அந்த கலராக அதுக்கு தானே உடம்பு மாறிடும். ஸோ அதனால வெளியிலேருந்து வரவாளுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது, அதனால அதுக்கு ஒரு ஹிம்சை பண்ண முடியாது. இந்த டெக்னிக்கை தான் ஆஞ்சநேயர் அடாப்ட் பண்ணாராம். அதைத்தான் மிலிட்ரியில் கேமஃப்ளாஜ்னு சொல்கிறா, கேட்டிருக்கியோ வெள்ளக்காரெல்லாம் அப்படின்னு. இந்த மிலிட்ரியில் இருக்கிறவெல்லாம் கச்சாமிச்சான்னு இந்த ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிறது, தலையில் இந்த கேப்பில் செடியை வச்சுக்கிறது, கொடியை வச்சுக்கலாம். எதுக்குன்னு மேலேருந்து எதிரி பார்த்தான்னாக்க இது புல்லா புண்டா என்னன்னு தெரியக்கூடாது, ஆளான்னு தெரியாத இருக்கணும். அப்படி இல்லாத இவாளுக்கு வெள்ளை விளையாடி நேவி மாதிரி ட்ரெஸ்ஸை வச்சா என்ன பண்ணுவோம், நேராக தலையில் வந்து போடுவோம் பாம. எதிரியை கன்ஃபியூஸ் பண்ணணும், அவன்கிட்ட மாட்டின்னு விடக்கூடாது. அதை பண்ணுறதுக்கு அந்த டெக்னிக் பேர் தான் கேமஃப்ளாஜ்னு சொல்கிறா. அதைத்தான் ஆஞ்சநேயர் அடாப்ட் பண்ணினார். பார்த்தாலும் இது மரமா செடியா கொடியா இவரா ஆளான்னு தெரியக்கூடாது, அதுக்காக இந்த மரத்தில் இருந்தார். அப்படி இருந்தாருங்கிறதுக்கு என்னென்ன, அந்த சிம்சுபாவ விருட்சம் அதோட கலர் எல்லாமே இவருக்கு சரீரத்துக்கு ஒத்தாப்பில் இருந்தது, மேட்ச் ஆச்சு. இந்த பச்சைவந்திக்கு மாற்றணும், இவருக்கு மாற்ற முடியாது நமக்கு, அதனால இதுக்கு மேட்சாக இருந்தது போய் உட்காண்டார். அதனால தான் அதில் உட்காந்து தேடி பார்த்துருக்க.
இப்படி வியாக்கியானம் பண்ணாலோ இல்லையோ அதுக்கு நிஜமாகவே ஆனந்தமாக இருந்தது. சே, நம்மளும் தான் 100 தடவை சுந்தரகாண்டம் சொல்லியிருக்கோம், இப்படியா சொன்னோம். எதுக்காக சொன்னீங்கன்னா, இத்தனை சுந்தரகாண்டம் சொல்லிகிட்டே இருக்க ஏதோ நம்ம குழந்தைகள்லாம் ஏதோ எல்லாம் ரிஷிகள்லாம் ஏதோ வேண்டாத ஏதோ ஒன்றும் தெரியாத எழுதி வச்சுருக்கா, நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக எல்லோரும் சொல்கிற டெக்னிக்கெல்லாம் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் நம்ம புராண இதிகாசம் எல்லாத்துலேயும் இருக்குங்கிறது அவளுக்கு சொல்லணும். அதுக்கு ஒன்றை மாதிரி உபன்யாசங்கள்லாம் எடுத்து சொன்னால் தான் அவளுக்கு இது மேலெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும், பிரியம் வரும். அதுக்காக சொன்னேன். அப்படின்ட்டு 100 என்ன 1000 பண்ணிட்டு கிழமார் அப்படின்னு அவர் பின்னால் சொல்ற. ஒரு சென்சுவாக விருட்சத்தில் உட்காந்து ஏன் ஆஞ்சநேயை தேடினாங்கிறதுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம்னா, பெரியவா மட்டும் ஒரு ராமாயண உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாள்னா என்ன ஆயிருக்கும்? ராமாயணத்தை நவாகமெல்லாம் முடிக்க முடியாது. அவர் இன்னமும் சொல்லிகிட்டே இருப்பார் ஏதோ ஒரு காண்டத்தை. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்கிறதா இருந்தால் இப்படி புராண இதிகாசங்களில். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். சட்ட நுணுக்கங்கள் கேட்கவே வேண்டாம். டிஎம் கிருஷ்ணசுவாமி அப்படின்னு பெரிய வக்கீல் மயிலாப்பூர்லேருந்து பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. பெரியவா அந்த வேதரட்சி நிதி ட்ரஸ்டெல்லாம் ஆரம்பிச்சிருந்த சமயம் அதுக்கு ஃபண்டெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால வேறு என்ன பண்ணார், இவர் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டோட ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்றும் சரியாக ஒன்றும் பிரமாதமாக நடக்கலை. அதுக்கு ஏதோ சில சொத்தெல்லாம் இருந்தது. அந்த ட்ரஸ்ட்டை கலைச்சிட்டு அதில் இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு இதில் கொடுத்துடலாமே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார், வந்தார். அதுக்கு டாக்குமெண்ட்லாம் தயார் பண்ணிட்டு உடனே பெரியவா கேட்டால் வந்து சொன்னேன். அது ஒன்றும் ஆக்டிவாக இல்லை, அதனால் அதை கலைச்சிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் ஜெகே பண்ணலான்னு இருக்குது. பெரியவா ஏற்றுக்கணும், உத்தரவு பண்ணணும் அப்படின்னு. பெரியவா எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே சொல்கிறா, வாஸ்தவம் தான், உன்னோட எண்ணம் புரியுறது, ஆனால் நீங்கள் உங்கள் சட்டத்தில் என்னமோ சொல்லுவீங்களே அப்படின்னு. என்னமோ ஒரு சீப்ரேன்னு வரும். ஆமாம், அதை சொல்லிவிட்டு இது என்ன வேர்டு அப்படின்னா, அது ஏதோ அந்த சீப்ரேன்னு சொல்லியிருக்கோம், என்ன வேர்டு அப்புறம் சொல்கிறேன், இது ஃப்ரெஞ்சு வேர்டு. அப்புறம் சொல்கிறா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோன்னு. இப்போ தான் ஃப்ரெஞ்சு வேர்டே தெரிஞ்சிருக்கு, அப்புறம் என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப நெருங்கின கிட்டக்கன்னு அர்த்தம். இதுபடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட்டை கலைச்சிட்டு அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த கலைக்கப்பட்ட ட்ரஸ்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸும் இந்த வாங்கிக்கிற ட்ரஸ்ட்டோட ஆப்ஜெக்டிவும் கிட்டத்தட்ட நியர்லி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா சட்டம் அலோவ் பண்ணாது இதுலேருந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்ட்டு. அப்புறம் சொல்லிட்டா, நீ இப்போ கலைக்கணும்னு சொல்கிற ட்ரஸ்ட்டுக்கும் இந்த வேத ரட்சணங்கிறதுக்கும் அதுக்கு கிட்டக்க இருக்கோ என்ன? இல்லை, அது ஏதோ சோஷியல் ஆப்ஜெக்டிவ் ஆரம்பிச்சது இது. உடனே பெரியவா சொல்றா, உனக்கும் இருக்கிறதெல்லாம் வாரி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணுன்னு தான் ஆசையாக இருக்குது, எனக்கும் எல்லாத்தையும் வாங்கிக்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் உன் சட்டம் இடம் கொடுக்காதே. அப்புறம் சொல்கிறா, நீ என்ன பண்ணி இதை கலைச்சிட்டு அதுக்கு ஒத்து வராப்பில் உள்ள கொண்டு எல்லாத்தையும் போட்டுக்கோன்னு. இது கிருஷ்ணசுவாமியர் சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு வர்ணிச்சுட்டு அவர் சொல்கிறார், ஒரு வக்கீல், ஹைகோர்ட்டில் பெரிய பிரபலமான வக்கீல், அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் கவனத்தில் இல்லை, அவ்வளோதான். விஷயம் தெரியும், ஆனால் கவனிக்கலை, கவனக்குறைவால் இது இப்போ நடந்துருத்தோ. இதோட ஒரு அவமானம் உண்டா? கவனக்குறைவாக இருந்தானே தெரியலன்னா இந்த என்ன எக்ஸ்பர்ட்டுக்கு. அப்புறம் சரி, இது பெரியவா சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி வெக்கமாக எடுத்து, சே இதை நம்ம முதல்ல கேட்டதே அசிங்கம், கேட்டுட்டோம் அப்படின்னு. அதை சொல்லிவிட்டு அவர் சொல்ல, நல்ல வேலை ஒரு சங்கராச்சாரியாரோ போனாரோ, நாங்கள்லாம் ஏதோ வக்கீல்னு பேர் வாங்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா இவரும் கோட்டை போட்டுன்னு வண்டி இருந்தான்னா ஹைகோர்ட்டுக்கு. இப்படி சொல்கிறவா யாருன்னா பெரிய உலக பிரசித்தமான வக்கீல். அதுமாரி ஒரு பேங்க்கில் பெரிய ஆஃபீஸர், அவர் வந்தார். தேனம்பாக்கத்தில் உட்காந்துருக்கா. இன்னொரு ஃபேமிலி, அவள் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கா நல்ல காரியம் பண்ணோம்னு.
அதில் ஒரு 5 பேர் ட்ரஸ்டீஸ். அந்த ட்ரஸ்ட்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு வந்து பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்னு வந்தால் எல்லாம் பார்த்தா பெரியவா பார்த்துட்டு இவர் அப்படி பார்த்துட்டே இந்த பேங்க் ஆஃபீஸர் வந்தார். நீ யார்? பேங்க் ஆஃபீஸர். என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் சொன்னேன். ஒன்று பண்ணியா, எனக்கு ஒரு ஒத்தாசை முடியாது. பண்ணுறேன் அப்படின்னு. இவ ஏதோ ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காளாம், அந்த டீடெல்லாம் கொண்டு வந்திருக்கா, என்ன பாருங்கிறா. எனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு சாமியார், எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் நீ தான் படித்த பெரிய ஆஃபீஸராச்சு, இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து பார்த்து இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறியா அப்படின்னு. அவர் சொல்கிறேன் அப்படின்னு. இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நீ என்ன பண்ண அப்படி ஓரமாக போய் அந்த மரத்தடியில் உட்காந்து எல்லாம் விவரமாக பார்த்துட்டு வா அப்படின்னு. அவர் எடுத்துன்னு போயிட்டார். அங்கே போய் படித்தாக்கா அவருக்கு இருப்பு கொள்ள மாட்டேங்கிறது. ஏன்னா நம்மள்ட்ட இப்படி ஒரு பெரிய காரியத்தை கொடுத்துட்டாலே, முதல்ல ஒரு பயம், ஒரு கியூரியாசிட்டி, என்னவோ ஏதோ அப்படின்னு. அவர் எல்லாத்தையும் பார்த்தார், படித்து எல்லா பேஜையும் படிச்சுட்டு ஒன்றும் தப்பு அவர் கண்ணில் விடலே வந்தது. அந்த என்ன அப்படின்னு பார்த்துட்டேன், ஒன்றும் எல்லாம் சரியாக தான் இருக்கும், ஒன்றும் இதுவாக இல்லை அப்படின்னு. எல்லாம் சரியாக இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு. இல்லை. உடனே என்ன பண்ணால் அந்த 7வது பக்கம் அதை திருப்பு அப்படின்னா திருப்பிச்சேன். திருப்பினா அதில் இந்த ட்ரஸ்ட்டில் செக் சைனிங் அத்தாரிட்டி யாரெல்லாம் வச்சுருக்கா அதை பாரு அப்படின்னு. இன்னைக்கு அவர் ஏதோ 3 பேர் போட்டிருக்கு, 5 பேரில் 3 பேர் போட்டிருக்கு. இந்த 3 பேருக்கு அப்படின்னு. அது பரவாயில்லையோ அப்படின்னு. இல்லை, அது அப்படி தான் இருக்க முடியும் இருக்குது அப்படின்னு. இல்லை, அந்த 3 பேரும் உறவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னா. வேடிக்கை என்னென்னா அப்பா புள்ளன்னு போட்டுருக்கா. ஏதானு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் உண்டோ அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஆமாம்மா அவள் அப்பா பிள்ளைகள் அப்படின்னா. பின்ன சரியாக இருக்குங்கிற அப்படின்னு. உடனே சொல்கிறா, இவா நல்லவா தான், ஒன்றும் தப்பு பண்ண மாட்டா. நாளைக்கு யாருக்கு வேணால் எப்படி வேணால் மனசு மாறலாம். இவாளே ட்ரஸ்ட் ஆரம்பித்து நல்ல காரியம் பண்ணு தான் வச்சுருக்கா. ஆனால் அந்த செக் சைனிங் பவரை மட்டும் இவா அவளுக்குள்ளேயே ஆத்துக்குள்ளேயே வச்சுருக்கா. அப்படின்னா இவ என்ன வேணால் பண்ணலாமே படத்தை எடுத்து. அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் இல்லையோ. இது சொன்னோன்னே அவர் மிரண்டு போயிட்டார். அப்போ என்ன பண்ணணுன்னா, வேறு யாரானு இன்னும் 2 பேரை போடணும். இவாள்கிட்டேருந்து ஒருத்தர் இருக்கணும், வேட்டு மனுஷா ஒருத்தர் இருந்ததுன்னா கேள்வி கேட்பான், எதுக்கு என்னன்னு வரும். அதுக்காக தானே 5 பேர்லாம் வைக்கிறது. இல்லைங்க என்ன, ஆமாம் நான் அதை கவனிக்கலைன்னு. நாம் என்ன என்னத்தை பாருன்னு. நாங்கள் என்னத்தை பார்ப்போம்? டிக்கு ஸ்பெல்லிங் சரியாக இருக்கா, ஏக்கு ஸ்பெல்லிங் சரியாக இருக்குன்னு இதெல்லாம் தான் பார்ப்போம். ஒரு ப்ரூஃபை பாரு, படித்து பாருன்னு அதுலேயே 1000 தப்பு வருது. நாங்கள்லாம் புஸ்தகம் எழுதி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ஒன்றுமில்லை. ஒரு பக்கம் ஒரு பத்திரிக்கை எழுதி பிரிண்ட்டு கொடுக்கறதுக்குள்ளே 10 தரம் மேலேயும் கழியும் பார்த்து எல்லாம் பண்ணி கடைசியில் பத்திரிக்கை போகணுன்னு 100 பேர் ஃபோன் பண்ணுறா. இதில் தப்பு இருக்கே, இதில் தப்பு இருக்கேன்னு. நம்ம கண்டுபிடிச்ச தப்புலாம் இப்படி தான் இருக்குது, பார்த்து பர்ஃபெக்ஷன் தான். அது என்ன சொல்லுவார்? இவாளுக்கு என்ன பண்ணுறது இல்லை, வந்து காமிச்சுவா. ஏன் இவர்கிட்ட கொண்டு வந்து இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் வைக்கணுமா? பார்த்தார். அது என்ன பதில் சொல்லுவார்? வெகுச்சு போய் நிற்கிறேன். உடனே சொல்கிற, நான் எதுக்காக கேட்டேன்னா, உனக்கு பேங்க்கில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோடதுன்னு அப்படின்னு போட்டாரே ஒரு போர்டு. அங்கே தான் விஷயம் என்னென்னு, எனக்கு லோன் சாங்ஷனிங் அத்தாரிட்டின்னு. சங்கராச்சாரியா அதுக்காக தான் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்குற இவர்கிட்ட. இல்லை வேறு யாரையானு படித்து பாருன்னு சொல்ல மாட்டாளோ. இது எப்படி இருந்தது பார்த்த பாருவேன்னு. நான் போட்டாம்போ ஒன்றும் பேங்க்கில் லோன் சாங்ஷன் அத்தாரிட்டியா, நீ இனிமேல் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி லோன் சாங்ஷன் பண்ணினா என்ன பண்ணுன்னு நீ கம்பி எண்ணணும் போய். எப்பேற்பட்ட வித்தியம், எப்படி கண்ணில் விளக்கெண்ணெயை விட்டுன்னு பார்க்கணும். அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் ஜாபில் இருக்கிறவாளை போய் ஒரு டாக்குமெண்ட்டை பாரு, ஒரு பேப்பரை பாரு படின்னா எப்படி இருக்கணும். அவர் என்ன பண்ணுவார்? காஞ்சிபுரம் வரணுன்னாலே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் அவருக்கு எந்த பேப்பரை பார்த்தாலும் அவ்வளோதான், வயிற்றுல புள்ளியே கிடைக்கும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எதை பண்ணினாலும் பெரியவா நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும், மாட்டிக்காத இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் இந்த டாக்குமெண்ட்டு. இப்படி சட்டமாக இருக்கட்டும், ஒரு ப்ரொசீஜராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஒரு கலவையில் இருக்கா, திருவாரூர் கமலம் அம்மான்னு அவள் பசங்க சேகர் ஸ்ரீதர் இவெல்லாம் பேருக்கா. இந்த சேகர் பெரிய வக்கீல், அவர் ஹைகோர்ட் லாயர், அவர் ராயப்பேட்டாவில் தான் இருக்கார். அவர் சொல்லுவார், ஒரு அம்மா ஒரு பையன், அவன் அதாவது பையன்னா ஒரு நடுத்தர வயசு, பேங்க்கில் உத்தியோகம் இருந்தால் திடீர்னு பேங்க்கில் உத்தியோகம் எடுத்து குடும்பம் ரொம்ப தத்தளிக்கிறது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அழுதா. அழுதுட்டு உடனே ஏன் போச்சுன்னு கேட்டா பெரியவா. இல்லை, இவன் பண்ணாத தப்புக்கு இவன் மேலே வந்துடுத்தோ பழி, அதனால இவன் மாட்டின்னு விட்டான் அப்படின்னு. உடனே அடுத்தது பெரியவா அவன் இந்த பையன்கிட்ட கேட்குறான் அப்படின்னு இப்படி கையை ஆக்ஷன் காமிச்சா. அவன் பார்த்து ஆமாம் 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 அப்படின்னு என்னன்னா பட்டம் விட்டு காமிக்கிறா. என்ன அப்படின்னா கைட் ஃப்ளையிங்னு ஒரு அஃபென்ஸு. யாருக்கு தெரியும்னு தெரியாது. அதாவது இந்த கைட் ஃப்ளைங்கிற அஃபென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் சேகர் சொல்லுவார், வெறும் இல்லை வரும் அவர் அபிநயம் தான் காமிச்சா பட்டம் விட்டு, அவன் ஆமாம் ஆமாம் அப்படின்னா அப்புறம் தான் தெரிஞ்சது. வந்து பார்த்தோம் என்னென்னா கைட் ஃப்ளையிங்னு அதுக்கு பேர், அதுக்காக பட்டம் விட்டு காமிக்கிறவர். இதனால மாட்டேண்டியவர் அந்த அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிறவளை வச்சுட்டு அக்கௌண்ட்டில் பணம் இல்லாத செக்கை இஷ்யூ பண்ணி அதை ஹானர் பண்ணி இதெல்லாம் பண்ணி இதில் மாதிரி கோல்மால் பண்ணுறதுக்கு பேர் அது. அது என்ன கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படி ஒரு அவர் சேகர் சொல்லுவார், என்னப்பா அது 13 வயசுக்கு அப்படியே ஸ்கூல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இவர் சங்கராச்சாரியாராக வந்திருக்கார். இவருக்கு எப்படி கைட் ஃப்ளைங்கிற இது மாதிரி எஃபென்ஸ் எல்லாம் கூட தெரியும். இந்த வார்த்தை கூட இந்த பேங்க்லேயே உத்தியோகமாக இருக்கிறவாளுக்கு கூட தெரியுமா தெரியாது. என்ன சொல்கிறான்னா அதுதான் இவாளுக்கு தெரியாத விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு சொன்ன விஷயம், சர்வஜ சர்வதோமுகா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க சத்தியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம கண்ணெதிர்க்க ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் இருந்த சர்வஜன் தான் பெரியவா. அப்பேற்பட்ட பெரியவாளோட அந்த வாலறிவன் தாள தொழுதோம் அப்படின்னால் நமக்கு பிறவி பெருங்கடல் நீந்தாத வேறு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சர்வஜனான பெரியவா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட பெரியவாள்கிட்ட நாம் எதுவும் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை, நமக்கு வேணுங்கிறது நம்ம குறையெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அப்படி அறிவு மலையாக இருக்கிற அந்த பெரியவாள்கிட்ட நாமும் பக்தி பண்ணுவோம். அவளையே எப்போதும் நினச்சிருந்தாலே நமக்கு பேரானந்தம்னு சொல்லி அப்படி இருக்கிற அந்த பெரியவாளை எப்படி ஸ்மரிக்கலாம்னு நாளைக்கு ஸ்மரண காண்டத்தில் பார்க்கலாம். ஹரஹர நம பார்வதீபதையே. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு சுவாமினः.